வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன மாவடோடு திருப்பி உட்காந்துட்டுருக்கேன்னு கேட்குறீங்களா? லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த விளக்கெண்ணெய் போட்டுறதுலேருந்து காமிக்கல. ஏன்னா நான் ஜஸ்ட் அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு உப்பு ஜல்லத்தை மட்டும் எடுத்துகிட்டு அதில் பொடியெல்லாம் கலந்துட்டு எப்படி நான் பண்ணணும்னு சொல்லி காமிச்சிருந்தேன். ஸோ இந்த தடவை இந்த மாங்காயெல்லாம் மாவடுலாம் வாங்கி வந்துட்டு இந்த லெவலுக்கு இருக்கணும். எல்லோரும் சொல்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களோடதுல ஏதோ மேலே வந்து ஒயிட்டாக ஒரு இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு மாமி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிலையான இந்த மாதிரி காம்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அழுகி போய்டும். அழுகி போய்டுத்துன்னா மேலே அந்த மாதிரி லேயர் வரும். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி காம்பை நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் வச்சுருங்கோ. ரெண்டாவது, இந்த மாவடு நீங்கள் கெட்டியாக இருக்கிறதா வாங்கணும், கொசக்கு பசுக்குன்னு இருக்கிறதா வாங்கக்கூடாது. 2 காரணம். 3வது, சில பேர் வந்து நிறைய பேர் உப்பு ஜாஸ்தியாகிடுது மாமி, உப்பு ஜாஸ்தியாகிடுதுன்னு சொல்லுவேன். என்னை கேட்டேன்னா, அதாவது 1 கிலோ மாவடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பு பொடி பண்ணிவிட்டு ஒரு பிடிச்ச பொடி நல்லா அழுத்தி பிடிச்சி போடுங்க. அது போகிறோம். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு ஒரு அதாவது இது டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டேபிள் ஸ்பூன் கணக்கால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 5 போட்டுக்கோங்க. இது வந்து இப்போல்லாம் இருக்கிற நான் சொன்ன மாதிரி சில உப்பெல்லாம் ரொம்ப கரிக்கிறது, சில உப்பெல்லாம் கரிக்கிறதே இல்லை. அதே மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது மாமி, உப்பு ஜாஸ்தியாகிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்படி உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பி எகெயின் இன்னும் கொஞ்சம் மாவடு வாங்கி விளக்கெண்ணெயை தடவி அந்த மாவடு தண்ணிக்குள்ளேயே போடுங்கோ. அது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இதில் இஞ்சிக்கட்டும். ஆனால் பார்க்க போனேன்னா தண்ணி கம்மியாக போயிடும். அப்போது தண்ணி கம்மியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு பரவாயில்லன்னா நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கோங்க. பட் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். மாவடுக்கு வரைக்கும் அதாவது அதை ப்ரிசர்வ் பண்ணுறதே வந்து உங்களுக்கு உப்பு, அந்த விளக்கெண்ணெய் இதெல்லாம் தான் அதோடய ப்ரிசர்வேட்டிவே. ஏன்னா இது ராவாக அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் தான் அதோடய ப்ரிசர்வேட்டிவ். நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இது வந்து 1 கிலோ மாவடு. இதுக்கு நான் எப்படி பண்ணுறேன்றது பார்த்துக்கோங்க. இது இந்த ஆமணக்கு எண்ணெய் சொல்லுவாள் இல்லையா, விளக்கெண்ணெய். கூடிய மட்டும் இதை போட்டு பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் வந்து நல்லெண்ணெய் அப்படின்னு போனீங்கன்னா அது கொஞ்சம் 2ஆம் பட்சமாக தான் இருக்கும். இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்றது நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் விட்றேன். டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நான். ஆமணக்கு எண்ணெய்னா என்னென்னு கேட்பேன் எல்லோரும். கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். இதை ஃபஸ்ட்டு நல்லா கோட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மாங்காய் மாவடுலாம் ரொம்ப சூடு உங்களுக்கு. அதெல்லாம் சூடு தனியாக இருக்கணும்னா நமக்கு வந்து இந்த விளக்கெண்ணெயை தடவிட்டு யூஸ் பண்ணால் தான் நல்லது. நிறைய பேருக்கு இதோட ஸ்மெல் பிடிக்காது. ஆனால் அப்படிலாம் நினச்சிக்காதீங்கோ. எல்லாம் இந்த மாவடோட ஜலம் வரைச்சி அதோட இது போயிடும் அப்படியே. ஸோ இப்போ இது 2 நல்லா உப்பு, மஞ்சப்பொடி, விளக்கெண்ணெய் போட்டு கலந்து வச்சுருக்கோம். இந்த 1 கிலோவுக்கு 150 கிராம் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுதான் 200 கிராம் கூட ஜாஸ்தி. 150 கிராம் கிட்ட வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் கையால் நல்லா அழுத்தி பிடிச்சேன்னா ஒரு பிடிச்ச பொடி நல்லா ஒரு ரொம்ப சின்னதால் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி ஒரு பிடிச்ச பொடி பிடிங்கோ. அது வந்து உங்களுக்கு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அந்த உப்பு பொடி. நிச்சயமாக கல் உப்பு தான் பொடி பண்ணி போடணும்.
கல்லுப்பை நீங்கள் அப்படியே போட்டாலும் அது கரையவே கரையாது, மந்த்ஸ் டுகெதர் ஆகும். அப்படியே ஜலமே வரல மாமி ஜலமே வரல மாமின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நன்னா அது பாருங்க, நான் பண்ணியிருக்கிறது வந்து எப்படி பொடியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுறதா. ஒன்றும் இதுவே இல்லாத அளவுக்கு அந்த உப்பு பொடியாகிடுது. அந்த அளவுக்கு அது பொடியாக ஆக்கிடுங்கோ. இதெல்லாம் தான் நீங்கள் கேட்டுன்னு இருக்கிற கேள்வி. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாமே வந்து ஜலமே வரல மாமி, அப்படியே இருக்குது, நாங்கள் வேணால் வெளியிலேருந்து வெந்நீர் விட்டுட்டுமா, அது மாதிரிலாம் பண்ணினேன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். இந்த உப்பும் மாங்காயும் சேர்ந்து அதுலேருந்து ஜலம் வந்து வெளியில் வரணுமே ஒழிய நீங்கள் வெளியிலேருந்து தண்ணி விட்டேன்னா இது கண்டிப்பாக கெட்டு போயிடும். இது இப்படியே நீங்கள் ஒரு வாரம் ஊற விட்டு வச்சுருந்து டெய்லி காலை மாலை இருவேளையும் இதை குலுக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்கணும். இதை நல்லா கரண்டியால், ஒரு மரக்கரண்டியால் அதை மிக்ஸ் பண்ணி குலுக்கி விட்டுட்டு இருந்தேன்னா நன்னா அது தண்ணி அத்தனையும் மேலே வரும். மேலே தண்ணி வந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம எப்படி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணணுன்றது நான் காமிக்கிறேன். அது போன வீடியோலேயே கூட நான் உங்களுக்கு அது காமிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் இருந்தாலும் நான் இதில் நல்லா தண்ணி வரட்டும் இதை காமிக்கிறேன். அதேமாதிரி இதை ஸ்டோர் பண்ணுறது நிச்சயமாக நீங்கள் வந்து எவசல், நான் இப்போ உங்களுக்கு கலக்கிறதுக்கோசரம் இதில் காமிச்சிருக்கேன். ஸ்டோர் பண்ணுறது வந்து நான் வந்து வேறு கண்டெய்னர் பெரிய ஜாடி இருக்குது, அந்த ஜாடியை நான் இங்கே தூக்கி வச்சேன்னா கேமரா பிடிக்காது, அதனால் நான் இதில் போட்டு கலந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் நான் இதை ஊற வச்சுட்டு திருப்பியும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குங்கிறத காமிச்சு அந்த தண்ணி எடுத்து மசாலாலாம் அது பண்ணி காமிக்கிறேன். ஒரு 7 days கழிச்சு, அந்த 7 days வரைக்கும் இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். 7 daysக்கு அப்புறமா நல்லா தண்ணி வந்தப்புறம் அதில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு வாரம் கழித்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படியும் இதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் இதுக்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்தேன்னா தான் அது ரொம்ப நல்லா ஒரு மாவடுவாக ரெடி ஆகும். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் 7 days கழிச்சு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தேன்னா 4-5 நாளில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தேடா. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்ததே இதுதான், மாமி தண்ணியே வரல தான் சொன்னேன் இல்லையா. இதில் இந்த மாவடு நான் போட்டதுக்கு காரணமே உங்கள் எல்லாருடைய டவுட்ஸும் கிளியர் பண்ணுறதுக்கு தான். முன்னாடி நம்ம மாவடு போட்டிருந்தாலும் இப்போ நான் பண்ணுறதுக்கு காரணமே உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான். இது 5 daysல இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. நான் அன்றைக்கி காமிச்ச அளவுக்கு அதே மாதிரி இந்த 1 கிலோ மாவுடுக்கு நான் வந்து ஒரு 150லேருந்து 200 கிராம் தான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக 200 கிராமுக்கு மேலே போடலை. நான் நல்லா பிடிச்ச பொடி 1.5 பொடி தான் போட்டேன். பொடி பண்ணின உப்பை வந்து பொடி பண்ணி போட்டேன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு தண்ணி வரும். நீங்கள் கல் உப்பு அப்படியே போட்டேன்னா இந்த நாள் உப்பெல்லாம் கரையிறதே கிடையாது. தயவு செஞ்சு எல்லோரும் பொடி பண்ணி போடுங்கோ. அட் த சேம் டைம் மேலே எங்களுக்கெல்லாம் ஒயிட்டாக வருதுன்னு சொல்கிறதுலாம் இது பாருங்க, இந்த எல்லா இதுலேயும் இந்த காம்பு இருக்குது. இந்த காம்பை வந்து இவ்வளோ வச்சுடுங்கோ, ஒட்டை கட் பண்ணாதாங்கோ, அப்படின்னா இதெல்லாம் வரவே வராது. இப்போ இதில் நம்ம மிளகா அப்படி போட்டு கலந்து எடுத்து வச்சோன்னா இன்னும் ஒரு 4-5 நாள் கழிச்சு பார்த்தேன்னா நல்லா ஊறிண்டு இன்னுமே தண்ணி வந்துடும். இந்த மாவடு ஜலத்தில் இருக்கிற தண்ணிக்கு மட்டும் நிறைய லவர்ஸ் இருக்கா நல்ல. ஏன்னா அந்த ஜலத்துக்கு மட்டுமே அவ்வளோ ஒரு வாசனை, ஃப்ரேக்ரன்ஸ், அது பிடிச்சவா நிறைய பேர் இருக்கா. அந்த மாவடு அப்படின்னாலே அதுக்குன்னு ஆவக்காயை விட ஜாஸ்தி லவர்ஸ் வந்து மாவடுக்கு தான். ஸோ இதில் இப்போ நம்ம இந்த தண்ணி எடுத்துகிட்டோம். இதில் வந்து எப்படி மசாலாலாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எதுக்கு மேம் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும், அதுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் அடியில் தண்ணி இருக்குது, நான் ஒட்டை எடுக்கலை. இந்த தண்ணியில் பாக்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா ஒரு 1/4 கப் கடுகு பொடி, என்ன 1/2 கப் வரமிளகா பொடி, வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடி, நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் வந்து நான் எங்களுக்கு தகுந்த மாதிரி 1/2 கப் தான் போட்டுருக்கேன். 1/2 கப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் கிட்ட நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு நல்லா 100 கிராம் வேணும் அப்படின்னாலும் உங்கள் சௌகரியம் 75 கிராம் 50 கிராம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தாங்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே விட்டுருங்க.
ஸோ அதே மாதிரி ஊறுகாலாம் போடுறது எப்பயுமே எவர் சில்வரை விட மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னுமே இந்த மிளகாப்பொடியோட கடுகு பொடி வெந்தயப்பொடியோட இன்னும் ஒரு 2-3 நாள் ஊறித்துன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் தண்ணி இதுக்கு மேலே வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா காரசாரமாக இருக்கும். எங்களுக்கு இது சரியாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கடுகு பொடி 1/4 கப் போகும், வெந்தய பொடி 2 ஸ்பூன் போகும். பிகாஸ் ரொம்ப இருந்ததுன்னா கசந்து போயிடுங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த தண்ணியும் எப்படி இருக்கும். ஸோ இதில் மாவடில் வந்து ஹைலைட்டே வந்து உங்களுக்கு மாவடு ஜலம்தான். ப்ளஸ் இன்னொன்று எல்லாரும் கேட்டுருக்கிறது, இது இந்த கோயம்புத்தூர் மாவடு அப்படின்னு கிடைக்கும். அந்த மாவடு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சுருங்கி போகாமல் கொஞ்சம் குண்டு குண்டாகவே இருக்கும். பாக்கி மாவடெல்லாம் கொஞ்சம் சுருங்கதான் சுருங்கும். இது கோயம்புத்தூர் மாவடு, அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுருங்கல் அப்படியே மூஷாக இருக்குது. உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது வாங்கி போடுங்க. இல்லைனாலும் எந்த மாவடாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ மாவடில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வாங்கி வந்துட்டு நல்லா அதோட இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் காம்பை மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி ட்ரை பண்ணிவிடுங்க. நைட் ஃபுல்லாக ஃபேனை போட்டு ஒரு கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு 1 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்ல ஒரு 150 200 கிராம் கல் உப்பை பொடி பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்கோ. டெய்லி காலை மாலை இருவேளையும் நல்லா குலுக்கல் பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்துட்டு 4-5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்தளவு தண்ணி வந்திருக்கும். தண்ணியில் வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண இல்லை எங்களுக்கு வேண்டாம் டிரெக்டாக நாங்கள் அப்படியே பொடியெல்லாம் போட்டுடுறோம் மாமி உப்போடையே போட்டுடுறோம் அப்படின்னா உங்கள் சௌகரியம் போடுறேன்னாலும் போட்டுருங்கோ. அது நல்லா தண்ணி ஒரு 5-6 நாளில் வந்துடும். கண்டிப்பாக வரும். உப்பை நீங்கள் பொடி பண்ணி போட்டேன்னா மட்டும். டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எனி அதர் டவுட்ஸ் கண்டிப்பாக கேளுங்கோ. கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.